பீட்ரூட்டில் ஒரு வர்த்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு திருவின பீட்ரூட்டை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பீட்ரூட்டில் உள்ள தண்ணியெல்லாம் ட்ரை ஆகணும். அடுத்து லைட்டாக பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி 4 to 5 விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போது பீட்ரூட் நல்லா பாலில் குழஞ்சி வெந்துருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அந்த பீட்ரூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அந்த கம்மி டெக்ஸ்சரும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டினோம்னா பீட்ரூட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி, தால்சோறு, பலவு சோறு இதுங்க கூட பேர் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.